உயிரை பணயமா வச்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையா? உயிருக்கு உயிரை தான் சார் பணம் வைக்கணும். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் அழகாபுரியில வழக்குள்ள பாம்பு ஒன்று சிக்கி வெளியே வர முடியாம நீண்ட நேரமா தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளை உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட சின்னம்னூர் குழு கிளம்பி போனாங்க. அங்க போய் பார்த்தா நல்ல 6 அடிக்கு மேலதாங்க இருக்கும். நல்ல பருமனான சார பாம்புங்க. இதை தேடி அந்த பக்கமா வந்திருக்கும் போல அந்த வழக்குள்ள புகுந்து போயிடலாம் நினைச்சிச்சான்னு தெரியல. முன்பகுதி சற்று குறுகலா இருக்கிறதுனால எளிமையா உள்ள போயிடுச்சுங்க. ஆனா உடல் பகுதி சற்று பெருசா இருக்கவும் அந்த பாம்பால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல வெளியேறி போகவும் முடியல, திரும்பவும் பின்பக்கமா வரவும் முடியலங்க. நல்லாவே சிக்கி இருந்துச்சு. நாம அந்த இடத்துக்கு போறோம், அந்த ஊர் கிராமம் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் வந்து ஒண்ணு கூடிட்டாங்க. உடனே நம்ம வீரர்கள் பாம்பு பிடிக்கும் கருவியை பயன்படுத்தி அதோட தலைப்பகுதியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பாம்பு தலையை உள்ள இழுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த வலைக்குள்ளேயே போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வலையை சுருட்டி பாயை சுத்தின மாதிரி சுத்தி உருட்டிடுச்சுங்க. நம்ம விலையும் அதிகமாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த வலையையும் அது கட்டி இந்த இடத்துல இருந்து அறுத்து எடுத்து பாம்போட சேர்த்து தூக்கிட்டு வந்து பக்கத்துல சமமான இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த வலை முழுவதையும் வெட்டி எடுத்தா மட்டும்தான் அந்த பாம்பை காயம்படாம வெளியே எடுக்க முடியுன்ற அளவுக்கு சிக்கி இருந்துச்சுங்க. உடனே கடையில போய் சின்ன கத்தியை வாங்கிட்டு வந்து அதை வச்சு பாம்போட உடல் பகுதி சிக்கி இருந்த ஒவ்வொரு வலைப்பகுதியையும் கொஞ்சம் கொஞ்சமா கவனமா அறுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு அறுத்தா கூட அந்த கத்தி அந்த பாம்போட உடலை பதம் பார்த்துருங்க. பொதுவாகவே பாம்புகள் ரொம்பவே கூச்ச சுபாவம் கொண்டது. நாம யாரும் பக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நல்ல பாம்புகள்லாம் சீன்ற மாதிரி பண்றதுங்க. நாக்கு அவ்வப்போது வெளியே நீட்டுறது கூட சுவாசிக்கிறதுக்கும் அதிர்வுல உணர்வுக்காக மட்டும்தாங்க. மற்றபடி பாம்பு பழி வாங்குவோம் அப்படி இப்படி சொல்றதெல்லாம் உண்மை இல்லைங்க. பாம்புகளுக்கு சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டாலும் அதால நீண்ட நாள உயிர் வாழ முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நாளடைவில் அந்த காயத்துல மேல சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் வந்து உட்கார ஆரம்பிக்கும். அதன் பிறகு அதவே சாப்பிடவும் ஆரம்பிக்கும். அந்த காயங்களும் பெரிதாகி விரைவிலே அது இறந்து போயிருங்க. இந்த காணொலியில அந்த வலையை வேகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலை நீண்ட நேரம் நடந்ததுனால காணொலியோட அளவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காணொலியோட வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கோங்க. ஒரு 20 முறை தாங்க அந்த கத்தியை பயன்படுத்தி அறுத்து இருப்போம். அந்த கத்தி அதுக்குள்ள மழுங்கிடுச்சுங்க. உடனே கடையில மூச்சவரத்திற்கு பயன்படுத்துற கத்தியை வாங்கிட்டு வந்து அதுல அறுக்க ஆரம்பிச்சா அது 5 தடவை தாங்க கூட அறுக்கல. அறுத்த உடனே மழுங்கி போச்சுங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வாங்கிட்டு வந்து அதை வச்சு கொஞ்ச நேரம் வெட்ட ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி மாறி மாறி வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாம்போட உடல் பகுதியை ஓரளவுக்கு வலையில இருந்து வெளியே எடுத்தாச்சுங்க. சரி, பாதி உடல் பகுதியை வெளியே எடுத்தாச்சுன்னு சந்தோஷப்படுற நேரமா பார்த்து மறுபடியும் அதோட தலைப்பகுதி வலைக்குள்ள விட்டு உள்பக்கமா ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட தலைப்பகுதியை பாம்பு பிடிக்கும் கருவியை பயன்படுத்தி ஒரு வீரர் அமைக்கி பிடிச்சுக்கிட்டு வலையை அறுக்க ஆரம்பிச்சாங்க. தலையை பிடிச்சாச்சுன்னு நினைச்சா அடுத்து வால் பகுதியை சுருட்டி உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வால் பகுதியை லேசா அமுக்கி பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் வெட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த வேலை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல இழுத்துருச்சுங்க. ஒரு வழியா வலை முழுவதையும் அறுத்து முடிக்க கடைசியில அந்த வலை கட்டு கம்பியால வெளிப்பக்கமா பின்னப்பட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வெட்டும் குரடை வாங்கிட்டு வந்து அதை வச்சு அந்த கம்பியை வெட்டி விட அந்த பாம்புக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம பாதுகாப்பா வெளியே எடுத்தாச்சுங்க. நாம அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அங்க சுத்தி இருந்தவங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு போகாம அங்கேயே தாங்க இருந்தாங்க.